தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் காலமானார் என்ற துயர செய்தியில் நாம் இருக்கிறோம். இந்த ஒரு தருணத்தில் நடிகர் சிங்கமுத்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சிங்கமுத்து, கேப்டனுடனான நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். எத்தனையோ மனிதர்கள் உலகத்துல தோன்றி மறைகிறார்கள். ஆனால் கேப்டன் அவர்களை போல ஒரு மாமனிதர், அதாவது தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு பணி செய்கிற ஒரு நல்ல மனிதர். அவர்களுடைய சிறப்பே அவருடைய இரக்க குணம். வள்ளலார் சொல்லுவார், இரக்கம் இல்லையே என் உயிர். இரக்கம் யாருக்கு இல்லையோ அவன் இறந்த மனிதனுக்கு ஒப்பாவான்னு சொல்லுவாங்க. அதே போல அவர் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு இறக்கப்பட்டு கொண்டே இருப்பார். அதான் ஒரு தெய்வீக நிலை. அவர் சொல்ல போனாங்க அவர் நல்லவர், இவர் நல்லவர் சொல்றாங்க. உண்மையிலேயே நல்லவருக்கெல்லாம் நல்லவர் அவர் தான். அப்படிப்பட்டவர் அரசியல், சினிமா, திரைப்படத்துறையில மிகப்பெரிய சாதனையை படைச்சு, ஒவ்வொரு காவல்துறைனா இப்படித்தான் இருக்கணும், ஏழைனா அப்படித்தான் இருக்கணும், பணக்காரன் அப்படித்தான் இருக்கணும், ஏழைகள் மத்தியில பெரிய அரசியல்வாதிகள்லாம் எப்படி நடந்து கொள்ளணும் என்கிற போன்ற வழிகாட்டியாக இருந்தார் எல்லாருக்கும். வசனங்கள் மூலமாக, கோபப்படுவதன் மூலமாக, எதற்காக கோபப்பட வேண்டும் என்பது போன்ற பல விசித்திரமான ஒரு அருமையான மக்கள் மனதில் நிலையா நிற்கிற ஒரு பாராட்டுதலுக்குரிய மாமனிதர் மட்டுமல்ல, பெரிய நடிகர். அப்படிப்பட்ட நடிகர் ஏழை மக்கள் எல்லாம் ஒரு ஆர்வத்தோடு இருந்தார்கள். ஏதோ விமர்சனம் செய்யப்படுகிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே ஒரு அருமையான அப்பழுக்கற்ற ஒரு மனிதர், ஒரு தேமுதிக என்ற ஒரு கட்சியை தொடங்கி மக்களுக்கு வழிகாட்ட வந்து கொண்டிருக்கிறார் என்று எப்படியும் தமிழ்நாட்டை ஆளப்போகிற ஒருவராக மாறிவிடுவார். நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மாறுதலான வாழ்க்கை, ஒரு மாற்றமான வாழ்க்கை அமையும் என்று நம்பிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே அவருக்கு உடல்நிலை மெலிந்து அன்பு சகோதரி பிரேமலதா அவர்கள் அரும்பாடுபட்டு அவரை காப்பாற்ற துடித்து ஒவ்வொரு நேரங்களிலும் பொங்கி வருகின்ற, அழுது கொண்டு வருகின்ற ரசிகர்களுக்கெல்லாம் கேப்டன் சுகமாக இருக்கிறார் என்ற அவர் துக்கத்தை தாங்கிக் கொண்டு வெளியே அவர்களுக்கு ஒரு தைரியத்தை ஊட்டிக் கொண்டிருந்தார். அந்த வகையில ஒரு மிகப்பெரிய தைரியசாலி. அவரும் போராடி வாதாடி எப்படியாவது கேப்டனை ஒரு சுகமான நிலைக்கு ஆளாக்கிவிட வேண்டும் என்று அவரும் ஒரு பொறுப்பான மனைவியாக இருப்பதிலே அவர் தலைமை வகிப்பவர். அப்படி இல்லைன்னா ஒரு கேப்டனுக்கு ஒரு வலதுகரம் போல ஒரு சிறந்த மனைவியாக, வள்ளுவன் சொன்ன வாக்கு கிழங்கு உள்ள மனைவியாக, தற்காத்து ஆள்வினை தகுதியான சொல்றார், அதை போன்ற கடைபிடித்து வந்தவர். அது சில நாட்களுக்கு முன்னாலே அவரை பொதுச் செயலாளராக்கி அழகு பார்த்தார். என்ன காரணம் என்றதில்லை, உடல்நிலை குறித்து உடல்நிலை மெலிந்து கொண்டே வருகிறது, நலிந்து வருகிறது, அதனால் பொதுச் செயலாளராக்கிவிடும் என்று கேப்டன் நினைத்திருக்கலாம். அவரை சந்தேகம் வந்திருக்கிறது என்று கருதுகிறேன், அல்லது மருத்துவர் ஆலோசனையாக இருக்கலாம். உடனே அவரை கூப்பிட்டு சரியான நேரத்தில், தக்க நேரத்திலே அவரை பொதுச் செயலாளர் ஆக்கிவிட்டு சென்றார். சில நேரங்களில் சிலை மறையும் போது எதுவுமே சொல்லாமல் சென்று விடுவார்கள். பிறகு ஒரு பிரச்சனையாக வரும். இப்பொழுது தேமுதிகவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு கேப்டன் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே சகோதரி பிரேமலதா அவர்களை ஒரு பொதுச் செயலாளர் ஆக்கியது எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. அவரும் வீர நடைபோடுவார், சிறந்த பேச்சாளி, சிறந்த அறிவாளி, தைரியசாலி. எனவே கேப்டனை இறந்து வாடும் அவர் அதனால்தான் அவர் மேல அவர் அன்பு வைத்திருந்தார். அது மட்டும் உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை ரசிகர்களும் கேப்டன் என்றாலே ஒரு தனி பாசம். மற்ற நடிகரிடம் பாசமா இருக்கிறார்களோ இல்லையோ, கேப்டன் என்றாலே ஒவ்வொரு வீட்டிலும் அவர் தன் சகோதரனை போல, தன் குடும்பத்தில் ஒரு பிறப்பை போல, தன் சகோதரிகளெல்லாம் தன் சொந்த அண்ணன் இல்லாதவர்களெல்லாம் தனக்கு ஒரு அண்ணன் கிடைத்து விட்டார் என்பதை போல அழகான அவரை வழிநடத்தி வந்தார்கள். ஆனால் காலம் நமக்கெல்லாம் கை கொடுக்கவில்லை, கண்ணீர் கடலில் ஆழ்த்தி விட்டது. எனவே அதிமுகவில் அவர் கட்சியில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பொள்ளாச்சியிலே ஷூட்டிங் நடக்கிறப்ப வானத்தை போல அப்ப கட்சி சேரலாமா என்னன்னு அது டிஸ்கஸ் பண்ணுவார். அப்ப சொன்னேன், ஏன் வாங்கினே, நாங்கள்லாம் அதிமுக இருக்க வந்துருங்கண்ணே. இல்லை தனியா ஆரம்பிப்போம் அப்படிம்பாரு. அப்ப தனியா ஆரம்பிச்சா அந்த அதிமுக சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு வாங்கினேன், நல்லா இருக்கும்னே. ஏன் நம்மளுக்கு இல்லாததா அந்த தைரியம், நம்மளுக்கு இல்லாத நம்ம ஆரம்பிச்சு அதிமுக டாப்ல வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நினைவுகள்லாம் அப்ப சோத்ராஜ் மேக்கப் மேன் பக்கத்துல இருப்பாரு, சிரிச்சுட்டு இருப்பாரு. அவரும் சொல்லுவார், நல்லா அண்ணன் வந்துருவாரு அப்படிம்பாரு. அப்படியெல்லாம் தமிழக மக்களுக்கு சேவை செய்யணும், தமிழ் மக்களுக்கு ஒரு வித்தியாசமான தலைவராக தோற்றமளிக்கணும், வித்தியாசமா ஏழைகளுக்கு உதவணும் நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல ஆண்டவன் நம்மளை கைவிட்டார். இருந்தாலும் அவர் விட்டு சென்றபடி சகோதரி பிரேமலதா அவர்கள் எடுத்து சென்று அவருடைய கனவுகளை எல்லாம் நனவாக்க வேண்டும் என்று நான் இறைவனை பாராட்டுகிறேன். அவரை இழந்து வாரும் குடும்பத்துகளுக்கும் ரசிகர்களுக்கும் என்ன செய்வது, நம் கையில் மரணம் என்பது நம் கையில் இல்லை. எல்லோரும் மனிதனாக பிறந்து விட்டால் மரணத்தை சந்திப்பதற்கு தயாராக இருப்பவர்கள் தான் என்பதை சொல்லி அவர் பிரிந்ததை ஒரு மிகப்பெரிய வேதனையோடும் ஒரு தாங்க முடியாத துக்கத்தோடும்
உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். மீளா துயரத்தில் இருக்கும் இந்த ஒரு தருணத்தில் கேப்டனுடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிங்கமுத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.